Okay. Next program title is example for aggregation. Sir, in the aggregation na enna sir? Aggregation means collection or combination. Aggregation na ஒரு collection na நம்ம aggregation சொல்லாங்க, இல்ல combination நம்ம aggregation சொல்லலாம். அதான் இதில் சொல்லியிருக்காங்க. இல்லை அக்ரிகேஷனுங்கிற ஃபீச்சரோட பர்பஸ் என்ன? Aggregation is used to access another class data from someone class. இன்னொரு கிளாஸில் இருக்கிற டேட்டாவை நம்ம இன்னொரு, அதாவது எனக்கு செகண்ட் கிளாஸில் இருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட் கிளாஸ்லேயோ இல்லை ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிற டேட்டாவை செகண்ட் கிளாஸ்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதான் சரி, ஏற்கனவே நம்ம இன்னரிட்டன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டில் பார்த்துட்டோமே, அப்புறம் ஏன் சார் நம்ம இங்கே திருப்பியும் பார்க்கணும்? ரிமெம்பர் aggregation concept developed by aggregation feature is also developed in non-inheritance concept. இப்போ aggregation feature is also used in non-inheritance concept. non-inheritance கான்செப்ட்லேயும் யூஸ் ஆகும். சார் எனக்கு புரியல சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் இப்போ என்ன சொன்னாங்க இங்கே அப்படின்னீங்கன்னா, இந்த 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 லைனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அக்ரிகேஷன் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் அனதர் கிளாஸ் டேட்டா ஃப்ரம் சம் ஒன் கிளாஸ். இப்போ இன்னரிட்டன்ஸ் கான்செப்டாக இருந்துச்சுன்னா வி கேன் ஆக்சஸ் பேஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டெரைவ்ட் கிளாஸ். இது இன்னரிட்டன்ஸ். சார் ஐ வாண்ட் ஆக்சஸ் unrelated class data. It's important point. I want class first class data from second class data. Second class, I want access first class data from second class, but both classes are unrelated. Both class are not inherited. And the both classes நான் வந்து inheritல கொடுக்கல. Both classes are unrelated. separate classல இருக்கிற separate classா தான் இருக்குது. ஒரு கிளாஸோட டேட்டாவை இன்னொரு கிளாஸில் பயன்படுத்துகிற கான்செப்டுக்கு பேர் தான் அக்ரிகேஷன். புரிஞ்சுதா? இப்போ அக்ரிகேஷன் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் அனதர் கிளாஸ் டேட்டாஸ் ஃப்ரம் சம் ஒன் கிளாஸ். சார் இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற கிளாஸோட டேட்டாவை செகண்ட் கிளாஸில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னீங்க. செகண்ட் கிளாஸில் இருக்க டேட்டாவை ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னீங்க. அப்போது நீங்கள் இந்த ரெண்டு கிளாஸும் நம்ம என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னரிட்டட் கிளாஸஸாக இருக்கணும், ரிலேட்டட் கிளாஸஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் வி கேன் ஷேர் ஒன் கிளாஸ் டேட்டா இன்டு அனதர் கிளாஸ் வித்தவுட் இன்னரிட்டன்ஸ். தட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் டன் ஒன்லி இன் அக்ரிகேஷன் ஃபீச்சர். அந்த கான்செப்ட் எதில் தான் இருக்குதுன்னா அக்ரிகேஷனுங்கிற ஒரு ஃபீச்சர்ஸில் தான் இருக்குது. சரி சார், இங்கே டேட்டான்றது என்ன சார்? டேட்டா இஸ் நத்திங், இட்ஸ் அ மெம்பர் வேரியபிள் ஆர் என்டிட்டி ஆர் ஃபீல்டு. சார் இங்கே காட்டுங்களேன், எங்களுக்கு டேட்டா இங்கே இருக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் டேட்டா. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து திஸ் டேட்டா, திஸ் இஸ் கால்ட் அஸ் மெம்பர் வேரியபிள். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓவர்லோட் constructor. So this is called as member function. This is also called as, here we are developed three kind of member functions. நம்ம இங்கே 3 member functions develop பண்ணியிருக்காங்க. Here I developed one overload constructor. Here I developed 2 member variables. So these are called as class properties. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். எந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்? நம்மளுக்கு P039 மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இது. சரி சார், இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எங்கே பண்ண போகிறோம்? இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அக்ரிகேஷனோட இன்னொரு, அதாவது இதை தான் நல்லா கவனிங்க. இதில் சொல்ல வந்தது என்ன? திஸ் இஸ் கால்ட் அஸ் டேட்டா. த அலேஸ் நேம் இஸ் ஹியர் declared member variables. Here declared member variables. Data alias name என்னன்னு சொல்லிருக்காங்க? ஒன்று மெம்பர் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லை என்டிட்டின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபீல்டுன்னு சொல்லலாம். சரி, இன்னொன்று வந்து அக்ரிகேஷனோட யூஸ் என்ன சார்? இப்போ வந்து ஒன் மோர், இப்போ வந்து நம்ம வந்து we can set in this way also. நம்ம அக்ரிகேஷனோட பர்பஸை இப்படியும் சொல்லலாம். அக்ரிகேஷன் இஸ் another way to reuse the class.
அந்த திரும்பவும் பயன்படுத்துகிறாங்க அந்த கிளாஸை. எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி? அக்ரிகேஷனுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நான் அந்த கிளாஸை மறுபடியும் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அக்ரிகேஷன் ஃபீச்சர் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் நான் இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட். இதை தான் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சரி சார், நம்ம இப்போ என்ட்ரு ஆகும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ டெவலப் ஒன் கிளாஸ் நேம் இஸ் கால்ட் அஸ் P039 marks. ஸோ ஃபஸ்ட்டு ஐ டெவலப் 2 member variables. Here I develop 1 overload constructor. Here I develop 3 member functions. ஸோ இந்த இடத்துல எப்படி சார் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறீங்கன்னா, இங்கே வாய்டு இருந்துச்சுன்னா மெம்பர் ப்ரொசீஜர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஃப்ளோட்டுன்னு இருக்கிறதுனால தீஸ் ஆர் கால்ட் அஸ் here missing void, here missing void. So because of that these are called as member functions. member functions னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ இந்த கிளாஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மூலியமாக இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் PM1 ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நேம், செகண்ட் பேராமீட்டர் நேம் PM2. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மல் பேராமீட்டரில் இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு மெம்பர் வேரியபிள்லையும், செகண்ட் ஃபார்மல் பேராமீட்டரில் இருக்கிற வேல்யூவை செகண்ட் மெம்பர் வேரியபிள்லையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே கெட் டோட்டல் அப்படிங்கிறது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும், எனக்கு மெம்பர் வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணி வேல்யூ எங்கே ஸ்டோர் பண்ணுது, ஃப்ளோட்டில். இப்போ இந்த ஃப்ளோட்டில் இருக்கிற வேல்யூவை யார் சார் கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கெட்டேட்டான்ற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த ரிட்டர்ன் வேல்யூவையும் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கே கெட் ஆவரேஜ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, here I try to add member variable values as well as divide that value by 2. நான் அந்த மெம்பர் வேரியபிள் வேல்யூவை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன் சார் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, ஹியர் ஃபவுண்ட் 2 subjects only. One is M1, another one M2. ஸோ இப்போ டிவைட் பண்ண வேல்யூ எதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன், ஃப்ளோட்டில். இந்த ஃப்ளோட்டுங்கிற வேல்யூவை யார் ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா, whose call get average member function, that one receive get average return value. யார் இந்த get averageங்கிற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்களோ அவங்க ரீட் பண்ணியிருப்பாங்க. here I try to return more than one characters. ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டர்களை நான் ரிட்டர்ன் பண்ண விரும்பியதால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், கேர் ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துருந்தா எத்தனை கேரக்டர் ரிட்டர்ன் பண்ண முடியும்னா, only one character I can return. But here I try to return more than one characters. So because of that here I mentioned care star. இப்போ இங்கே இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸோட நேம் என்ன அப்படின்னீங்கன்னா கெட் ரிசல்ட். ஸோ ஃபார்மல் பேராமீட்டர் நத்திங். நான் இங்கே ஃபார்மல் பேராமீட்டர் எதுக்கு எந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்குமே ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் கொடுக்கல. ஆனால் இங்கே மட்டும் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஹியர் ஃபவுண்ட் 2 number of formal parameters, but these are has 0 number of formal parameters. இது ஏன்னா இதில் வாய்டுன்னு 3லையுமே இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கே ஸ்டார் பி அப்படின்னு ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட், சாரி பாயிண்டர் ஆப்ஜெக்ட் கிடையாது, பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் இது ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாதுன்றீங்க, இங்கே முன்னாடி பாருங்கள் கேர்னு இருக்குது. கேரில் இருக்க எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் built-in data type. This is not user defined data type, this is called as built-in data type. ஸோ இந்த பாயிண்டர் பிங்கிற ஒரு வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கங்கன்னா, பாஸுங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க. பாஸ் ஹேஸ் மோர் தென் 1 characters. பாஸுங்கிறதுலே பாருங்கள் எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டர்கள் இருக்குது. நான் ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டர்களை ஸ்டோர் பண்ணோம்னா, ஸோ ஹியர் ஐ ஷுட் மென்ஷன் பாயிண்டர் வேரியபிள். அதே மாதிரி இங்கே ஹியர் ஐ கிரியேட்டட் ஒன் மோர் பாயிண்டர் வேரியபிள், நேம் இஸ் கால்ட் அஸ் எஃப். ஆனால் அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஃபெயில். பியில் பாயிண்டர் வேரியபிள் பியில் நான் வந்து பாஸ்ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பாயிண்டர் வேரியபிள் எஃப்பில் நான்